கேசரி பால் கேசரி தேங்காய் பால் கேசரி கிண்ட போகிறோம். ஓகேவா? தேங்காய் பால் கேசரி ரவையை லைட்டாக எண்ணெய் நெய் விட்டு வறுத்துக்கிட்டோம். ஓகே, அடுத்தது தேங்காய் பால். ஓகேவா? தேங்காய் நம்ம துண்டை பொடிசை வெட்டி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம். ஓகே, தேங்காய் பால் அதே நம்ம இது பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம். ஓகே, தேங்காய் பால் ஒரு கடையை எடுத்துக்கிட்டோம். அதில் ரவை வறுத்த கடையை எடுத்துக்கிட்டோம். அதில் நம்ம தேங்காய் பாலை ஊற்ற போகிறோம். தேங்காய் பாலை ஊற்ற போகிறோம். ஓகேவா? பற்ற வச்சுட்டு தேங்காய் பாலை நம்ம ஊற்ற போகிறோம். ஓகேவா? தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க போனே. தேங்காய் பாலை ஊற்றி சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்ச பிறகு கொஞ்சம் சீனி போட்டுக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு சீனி போடுவோம். தேங்காய் பால் நல்லா கொதிச்சுட்டு அதுக்கு லைட்டாக கலர் பொடி போட்டுவிடுவோம். கேசர் கலர் பொடி நல்ல பொடி போடுங்க. கலரு இந்த லோக்கல் பொடி போடாங்க. ஓகேவா? அதை லேசாக போட்டு கட்டிக்கிடோன்னு கலர் பொடி போட்டுக்கிட்டோம். கொதிச்சுட்டு நம்ம ரவையை நம்ம அதில் போட்டு கிண்டிக்கிறோம். ஓகேவா? அதான் கொஞ்சம் நெய் லைட்டாக நெய் ஊற்றிடுங்க. கொஞ்சம் சிலவங்க நெய் பிடிக்கும், பிடிக்காதவங்க எண்ணெய் ஊற்றணும் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. வேறு எந்த எண்ணெயும் ஊற்றிடாங்க. போதுமா? நெய் ஊற்றிக்கிட்டோம். அந்த நெய்னால் இந்த நெய்யிலே வேகணும் போட்டுக்கோங்க. ஓகே, நெய் ஊற்றாங்க டால்ட்டா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நாங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்க, கேசரி ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? ஏதோ ஒரு பிளேட்டில் எடுத்து விடுவோம். இங்கே பாருங்கள், கேசரி ரெடி. ஓகேவா? ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு இதில் இது பண்ணி மாடலாக எடுத்து வச்சுருக்கோம். திங்கிறதுக்கு அருமையாக இருக்கும். நாங்கள் எப்படி பண்ணுமோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.